அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங்ல முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். மற்றும் வீடியோ கொஞ்சம் தெளிவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். அதில் முக்கியமானது ஆருத்ராவோட எம்டி திரு ராஜசேகர் அவர் தலைமறைவாகி துபாயில் செட்டில் ஆகிட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் அங்கே கைது பண்ணி அங்குள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது போக இவங்க முதலீடு செய்த இடங்கள் எல்லாத்தையுமே கண்டறிஞ்சு அதை ரெக்கவரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்நிலையில் இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை வழக்கு மூலம் இந்த கேஸ் ரீஓப்பன் ஆகிருக்கு. நம்ம போனாட்டே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுதான் திரும்பியும் இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதன் ஒரு பகுதியாக காவல்துறை மூலம் கைது செய்யப்பட்ட 21 பேரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள திரும்பியும் அகைன் என்ன இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அந்த டீம் லீடர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாம் திரும்ப விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறதாகவும், அவங்க யார் மூலமாக அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணாங்க, ஏன்னா இந்த கொலைக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு இன்னும் கரெக்டான இது வரல. அதனால யார் மூலம் இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இந்த சென்னையை சுற்றி உள்ள அந்த டீம் லீடரை மட்டும் எடுத்து விசாரிச்சு நீங்கள் பணத்தை வாங்கி கொடுத்தீங்களா, பொதுமக்களுக்கு ரிட்டன் எவ்வளோ கொடுத்தீங்க, அப்போ ஒரு டீம் லீடராக இருக்கிறவருக்கு கண்டிப்பான முறையில் அந்த இடத்துல பணம் எவ்வளோத்துக்கு புழங்கிருக்கு, எவ்வளோத்துக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு, அந்த மாதிரி எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்கள கரெக்டான எதிரி யார், அதாவது குற்றவாளிகள் யார் என்பதை இதன் மூலம் ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கேஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இன்னி ஆருத்ரா கேஸ் ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ராஜசேகரையும் கொண்டு வர்றதுக்கு வேலைகள் நடந்து கொண்டு இருக்குதுன்னு காவல்துறை மூலமாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் 2 பேர் ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்காங்க. புழல் சிறையில் இருக்கிறவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக காட்டி நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஜாமீன் கொடுங்க, நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், சியூரிட்டினாலும் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு அரசு தரப்பில் கடுமையாக ஆச்சரியம் சொல்லி இவங்களை நீங்கள் வெளியே விட்டீங்கன்னா சாட்சிகளை கலைப்பாங்க, ஏற்கனவே இந்த ஆருத்ரா மூலமாக நிறைய கேஸ் இதில் சுற்றிக்கிட்டு இருக்கு, அதனால் இவங்களை நீங்கள் வெளியே விடக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க. மற்றும் ராஜசேகர் அவரையும் கூடிய சீக்கிரம் கொண்டு அவரையும் விசாரிக்கும் பட்சத்தில் தான் இந்த கேஸுக்கு ஒரு முடிவுரை கிடைக்கும்னு சொல்லி இந்த கேஸை தள்ளி வச்சுருக்காங்க. மற்றும் இவங்களோட ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஹைகோர்ட்டே தமிழக அரசுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆருத்ரா கேஸில் என்ன ஆக்ஷன் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி பேப்பரை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்காண்டினா அந்த ஜாமீன் கேட்குறவங்களுக்கான நியாயத்தையும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் கூடிய சப்மிட் பண்ணுங்கள், அல்லது ராஜசேகரை சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொல்லியும் ஒரு அறிவுரை பண்ணியிருக்காங்க. அதுபோக மக்களுடைய பணத்தை சீக்கிரம் எவ்வளோதுக்கு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரம் ராஜசேகர் துபாயில் இருந்து மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவரிடம் பணத்தை பெற்று ஆருத்ரா முதலீட்டாளருக்கு பணம் திருப்பி செலுத்தும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ